காய்ஸ், நம்ம சேனல் லாஸ்ட் வீடியோவில் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி 5 லெவல்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஹானஸ்ட்லி சொல்லப்போனால் இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு சூப்பர். அதனால் இன்றைக்கி நம்ம எக்ஸாக்ட்லி அதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த லெவலும் அதே மாதிரி ஈஸியாக இருக்குமா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். மொதல் ஜாம்பி களம் இறங்கியாச்சு. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா பேனிக் பண்ணக்கூடாது. பேனிக் ஆகிட்டோன்னா நம்மளால் எதுவுமே ஒரு லெவலே முடிக்க முடியாது. அதனால காமாக முதல்ல எல்லா சன்ஃப்ளவரையும் பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்கனாமி பில்ட் பண்ணால் தான் நம்மளால் ஸ்மூத்தாக விளையாட முடியும். ஓரளவுக்கு எக்கனாமி பில்ட் பண்ணிட்டோம். சன்ஃப்ளவர் தான் இதில் ஃபஸ்ட்டு. பிகாஸ் மணி இல்லைன்னா பவர் இல்லை. இந்த ஸ்பேஸ் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்படி தான் லைஃப்லேயும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த லேனுக்கு பீ ஷூட்டர், நெக்ஸ்ட்டு லேனுக்கு பேக்கப்பு எல்லாம் இப்போவே கலெக்ட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா அந்த ஜாம்பியோட ஃபேஸை? இவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அது நடக்குமா நடக்காதான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஃபேஸ் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வச்சுட்ருக்காங்க. ஆனால் வர்றது மட்டும் பாருங்களேன், ஏதோ மீட்டிங்க்கு லேட்டான எம்ப்ளாயி மாதிரி கேஷுவலாக வருவாங்க. மெதுவாக ஸ்லோவாக அப்படியே என்ன தெரியாது பச்சை புள்ள மாதிரி. அச்சோ, போச்சு போச்சு. கேப்காரன் வேற கிட்ட வந்துட்டான். அவ்வளோதான், நம்ம காலி. நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ணோன்னா லேட்டராக ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ டபுள் டிஃபென்ஸ் போடுறோம். அப்போ தான் சேஃப்டி முக்கியம் மக்களே. ஃப்ரண்ட்டில் டிஃபென்ஸ் எல்லாம் வச்சிடலாம், பேக்கில் அட்டாக் பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ வச்சு ஒரு பர்ஃபெக்ட் காம்போ இருக்கும். ஜாம்பி அப்போ தான் ஸ்லோ பண்ண முடியும். நம்மளால ஈஸியாக டேமேஜ் அதிகமாக பண்ணி ஈஸியாக லெவலில் வின் பண்ண முடியும். அப்போ கூட ஒருத்தன் தாண்டி வந்துட்டான் பாருங்களேன். நம்ம கேப்பு ஜாம்பி சாவறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோவை எடுத்து விட்டுருவோம். அவர் நினைவாக இருக்கட்டும். நம்ம கேப்பு ஜாம்பியோட ஆன்மா சாந்தி அடையட்டும். ஆக்சுவலாக அது கேப்பு கிடையாது, அது டிஎல்சி பிளேயர். என்ன மாதிரி அவரும் ஒரு சாங்கு அடிக்ட் போல நம்ம ஆளு. ஆல்மோஸ்ட்டாக ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டோம். இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். லாஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுல்ல. இப்படியே ஸ்டடியாக ப்ளே பண்ணுவோம். ஜாம்பி பட்டாளத்தோட கேங் லீடர் கொடி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. பிரெயின்னுட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனும் வேகமாக தாண்டிட்டாப்புல. அவ்வளோதான், கிட்ட வரப்போகிறாரு, நம்மளை கொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். செத்துட்டான். நமக்கு புதுசாக ஒரு ஸ்னோபி கிடச்சிருக்கு. லெவல் 7 போயிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சன்ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கலாம். சன்ஃப்ளவரில் எடுத்து வச்சு நம்ம நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். 2 எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றுன்னா. இன்னும் ஆளையே காணோம் நம்ம ஜாம்பி. இந்த டைம் 2 வேவ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக வேவ்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இவனுக்கு ஒரு பொரியை வச்சுருவோம். அது கூட தெரியாமல் நடந்து வந்துட்டுருக்கான். நமக்கு இந்த வால்நட் ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கும். அதனால் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிட்டோன்னா அது லோட் ஆகுறதுக்குள்ளே நம்ம கலெக்ட் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து அதை மறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வைக்கிறது கஷ்டம். ஒரு ஜாம்பி க்ளோஸு பார்த்தீங்களா? கண்ணு முன்னாடியே ஒரு ஜாம்பி செத்து போச்சு பொரியில் மாட்டி. இன்னொரு ஜாம்பிக்கு அறிவு இருக்கா? அறிவு இல்லாதனால தான் ஒருவேளை அது ஜாம்பியோ? இருக்கட்டும். 2 கண்ணு இருக்குது, பார்க்கலாம். நம்ம பொரி ரெடி ஆயிடுச்சு அட்டாக் பண்ண. 2வது லைனில் சன்ஃப்ளவர் வச்சுக்கலாம்.
நம்ம வைக்கிற இடத்துல வந்து ஜாம்பே வருவான்னு பார்த்தா நம்ம வைக்காத இடத்துல ஜாம்பே வந்திருக்கான். அதனால் இந்த புது ஸ்னோப்பியே எடுத்து வைக்கும். நல்லதான் அட்டாக். அந்த ஸ்னோப்பியை அடிக்கிறதுனால அந்த ஜாம்பி ரொம்ப ஸ்லோவாகுது. நம்ம கேப் பண்ண வந்துட்டாப்புல, அவனுக்கு ஒரு ஸ்னோப்பியை எடுத்து வைப்போம். இதுவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த பீ ஷூட் விட இந்த ஸ்னோப்பி ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் வந்துட்டாப்புல, தலையில் பேண்டெல்லாம் கட்டிட்டு ஆளே பக்காவாக ஸ்போர்ட்ஸ் மேன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான். நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து அவ்வளோதான், சாவ போகிறாரு, ரொம்ப ஸ்லோ வராரு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன், ஐயோ நம்ம வச்ச பொரியை தாண்டிட்டாரு. இருந்தாலும் வால்நட்டை வச்சு அவரை வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். லெவல் அப் கேமர்னா சும்மாவா? எப்படி பிரெயின் நல்லா யூஸ் பண்ணணும் இல்லையா? எடுத்துட்டான் ஒரு வழியாக. நெக்ஸ்ட்டு 2 பேர் வராங்க. அதுலேயே ஒருத்தர் நம்ம கேப் பண்ணேன், இன்னொருத்தர் வந்ததுலேயே இறந்துட்டான். ஆக்சுவலாக ஒரு லைன் மட்டும் நம்ம எதுவுமே வைக்கல. ஓ மை காட், போச்சு அவ்வளோதான். நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் வேறு தாண்டிடுவானே, அதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருவோம். தாண்டினான்னா ஆல் க்ளோஸ். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லி ஒருத்தனை வந்து பிளான் பண்ணி கொண்டுட்டோம். எல்லா இடத்துலையுமே வந்து வால்நட்டை வச்சாச்சு. எல்லாரையும் போட்டு தள்ளாச்சு. ஒரு வழியாக ஃபஸ்ட்டு வேவோட ஃபைனல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ஃபைனல் வேவ்னு காட்டாது. கொடியை தூக்கிட்டு வந்துட்டான்ப்பா. ஆவுன்னா கொடியை தூக்கிட்டு வந்துடுறான்ப்பா. இதில் பின்னாடி ஒரு கேங்கு வேறு. எல்லாரையும் ஒரு வழி போட்டு தள்ளியாச்சு. நம்ம கேப்பனை இந்த ஸ்னோப்பி இருக்கிறதுனால தான் எல்லாருமே ஸ்லோவாகிடுறாங்க. நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியுது. அவங்களால ஒரு லைன் கூட தாண்டி முன்னே வர முடியல. ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றாங்க, ஸ்லோவாக நடக்கிறாங்க. நம்ம இந்த டைம் தான் நம்ம 2 ஸ்போர்ட்ஸ்மேன் வராரு, 2 பேருமே தாண்டிட்டாங்க. பார்க்கலாம் அவங்க சாப்பிட்றாங்களா இல்லை அவங்களும் சீக்கிரமாக சாப்பிட்றாங்களான்னு. செத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த டைம் கூட்டமாக தான் போகிறேன். கொஞ்சம் போக போக லெவல் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நிறைய ஜாம்பிஸ் வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கு. ஒரு வால்நட்டை தாண்டினா இன்னொரு வால்நட்டை தாண்டினா பொறி. எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி? இந்த ஃபஸ்ட்டு டைம் எல்லாம் ஆடும்போது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2 பேராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் வச்சுருவோம். ஃபைனல் இருக்கிட்டே நெருங்கி வந்துட்டோம். ஆனால் இன்னும் வந்து அதனால் ஒரு வால்நட்டை கூட சாப்பிட முடியல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஸ்னோப்பி தான். ஸ்னோப்பி இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுக்கு பயம்? இந்த ஃபஸ்ட்டு டைமு இந்த கேம் நீங்கள் விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த காலத்தில் வந்து ஃபுல்லாக வந்து வரும் வண்டி, வந்து எல்லா இடத்துலையும் வரும். இந்த டைம் வந்து 3 வண்டி தான் கொடுத்துருக்காங்க, 2 வண்டியெல்லாம் கொடுக்கல. அதுவும் வேணும்னா ஆட் பார்க்குற மாதிரி இருக்குது. 2 வால்நட்டை பாதி குறைச்சி தள்ளிட்டானுங்க. ஒரு வழியாக 8 வால்நட்டை நம்ம சேஃப்டியாக தான் வச்சுருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஃபைனல் போய் வந்துட்டோம். இந்த டைம் நம்ம நினச்சதை விட அதிகமாகவே வந்து சன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஆனால் அந்த காயின்ஸை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது காயினாக வந்து மாறிடும். அவ்வளோதான், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல். இந்த டைம் வந்து சாம்பர் கிடச்சிருக்கு.
இப்போ ஒரு புது பக்கெட் மண்டே வந்திருக்கான். இந்த டைம் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதனால் ஃப்ளவரு, க்ரீன் பீ, வால்நட்டு, புதுசாக வந்திருக்கிற சாம்பரெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்களேன், ஒவ்வொரு லெவல்லையும் வந்து அந்த வண்டி ஒவ்வொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. நான் முதல்ல சன்ஃப்ளவர்லாம் எடுத்து லைனாக வச்சுப்போம். நீங்கள் வந்து ஒரு லைன் கூட வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமில் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. இந்த வாட்டி வந்து ஒரு வேவ் தான் கொடுத்துருக்காங்க. இவனுக்கும் ஒரு பொரியை வச்சாச்சு. இந்த பொரி இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக வந்து சன்ஃப்ளவரெல்லாம் சீக்கிரம் வச்சுட்டு சீக்கிரமாக வந்து காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுது. ஒரு ஆளு க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் பீவை எடுத்து வச்சுப்போம். நம்ம வால்நட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். கையே இல்லைன்னா கூட ஒரு கையை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம பொரி வைக்கிற இடத்துலலாம் யாருமே வரமாட்டேங்கிறான்ப்பா. பாடி ஒரு வழியே வந்துட்டான் ஒருத்தன். ஆயுஷு 100. எங்கள் ஆயுஷு 100 நாமளே போட்டு தள்ளிடுறோம். எல்லா இடத்துலையும் சன்ஃப்ளவர் வச்சாச்சு. இன்னும் ஒரு இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கான், நாக்கு தொங்க போட்டுட்டு. இன்னொருத்தன் வந்திருக்கான். இந்த கேப்பே இல்லாமல் வரவங்களாம் ஈஸியாக அட்டாக் பண்ணிட முடியும். ஆனால் அந்த கேப்பு, பக்கெட் மண்டை, இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அட்டாக் பண்ணுறது. இன்னும் பக்கெட் மேன் நமக்கு ஒரு டைம் கூட வரல இல்லை காய்ஸ். ஃபஸ்ட்டு வேவ் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல். ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. முறையாக நம்ம பக்கெட் மண்டை களை இறங்கியிருக்கான். அதுவும் பொரி வச்ச இடத்துல. அவனாக வந்து சூசைட் பண்ணிக்கிறான் பாவம் பைபிளில். மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கான். பக்கெட் மண்டை எனக்கு பவர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கேப்பு. நம்ம கேப் மாண்டையை வந்து வால்நட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு 3 பேர் வராங்க. அதுலேயே ஒரு லைனில் இப்போ தான் நம்ம வைக்கிறோம். அதுக்குள்ளே பொரி வந்துடுமான்னு தெரியல. சாப்பிட்ருவானோ இல்லை அதுக்குள்ளே செத்துருவானோ தெரியல. ஃபஸ்ட் டைமாக இந்த சாமரை எடுத்து வச்சுக்கலாம். சரி, இது என்ன பண்ணணுன்னு பார்க்குறதுக்குள்ளேயே அவன் செத்து போயிட்டானே. லைனாக எடுத்து வைப்போம். முடிஞ்ச வரைக்கும் ஃபைனல் வேவே வந்தாச்சு. பொடியெல்லாம் எந்த கடையில் ஆர்டர் பண்ணி தைச்சி வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியல. கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறான் ஒவ்வொரு லெவலுக்கும். பக்கெட் சவுண்டெல்லாம் கேட்குது, செம்மையாக இருக்குது. பக்கெட் பிட்டு நல்லா ஃபைனல்வே முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் லெவல் க்ரீன் பீலே வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு. 2 பீஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து ஃப்ளவரு, க்ரீன் பீ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். புதுசாக வந்தது எல்லாம். லெவல் 9 ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரே லெவல் தான் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் லெவல். இந்த டைமும் வந்து 2 வேவ் கொடுத்துருக்காங்க. எல்லா லெவல்லையும் வந்து இந்த பொறி வச்சு வந்து ஆளை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஏன்னா இது டேலன்றதுனால ஓகே. நெக்ஸ்ட் லெவலெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி சீக்கிரமாக லெவல் அப்கிரேட் பண்ணணும்.
சாவறதுக்குள்ளேயே நம்ம எல்லா ஃப்ளவரும் எடுத்து வச்சிட்றோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஈஸியாக எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வச்சுட்டு சீக்கிரமாக அவங்கள சாவடிச்சிட்டு சீக்கிரமாக ஃபைனல் வந்துடுவோம். ஓகே 2 ஃப்ளவர் வச்சாச்சு. இதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஒன்றுனா வைப்போம். இந்த புதுசாக கிடச்சிருக்க இந்த 2 பீஸ்ட்டு செம்மையாக அடிக்குது. 2 பட்டாணி வருது அதில் இருந்து. A few moments later. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, பழம் வலிக்கு பாலில் விழுந்த மாதிரி இவன் வந்து ஒரு பட்டாணி அடித்து செத்து போகிறான்னா பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம பாடி கார்ட்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு 3 பேர் வராங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் நிறைய பேர் வந்தால் தான் கஷ்டம். யாராலையும் பாருங்களேன் 2 லைனுக்கு மேலே தாண்ட முடியல. எல்லாம் சீக்கிரமாகவே செத்துடுறாங்க. இந்த டைம் அதுக்கான காரணமே நம்ம 2 பீஸ்ட்டு தான். ஒரு வழியாக செமிஃபைனல் வந்துட்டோம். நம்ம ஊர்ல எல்லாம் இந்த வழி நடத்துகிற தலைவர் இறந்துட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிற படையே வந்து சைலண்ட் ஆகிடும். ஆனால் இந்த டைம் வந்து தலைவர் இறந்தாலும் நம்ம படை விட மாட்டேங்குது. இதுலேயும் இந்த பக்கெட் மண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். கேப் மண்டையினை விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இவன் பக்கெட்டு எப்போ சாவடிச்சு அப்புறம் எப்போ இவனை சாவடிக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக பேர் அதிகமாகிட்டு வராங்க. அது கேப் மண்டெல்லாம் 2 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ ஃபஸ்ட்டு டைமாக மறுபடியும் வந்திருக்கான் நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனு. எல்லாருக்குமே இந்த கால் மட்டும் ஏன்னா கோணமணியாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக அது கிழிஞ்சு போன பேண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பானுங்களோ, கோட் ஷூட்டெல்லாம் போட்டிருக்கானுங்களே. அதில் இந்த பக்கெட் மண்டை மட்டும் ஒரு ரகமாகவே சுற்றிட்டு இருக்கீங்க. வித்தியாசமாக விபத்து பூசிட்டு வரானுங்க நம்ம ஆளுங்க. ஒரு வழியாக ஃபைனல் வே வந்துட்டோம். ஓடி வரான்ப்பா. ஃபைனலில் வந்தாலே எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க போல். பாதி பேர் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அவ்வளோதான், லாஸ்ட்டாக நம்ம பக்கெட் மண்டை தான் இருக்கான். அவனை போட்டு தள்ளிட்டோன்னா நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். அவ்வளோதான், பக்கெட் விழுந்தாச்சு. நம்ம பாஸ்கிட்டேருந்து ஒரு லெட்டர் கிடச்சிருக்கு. என்ன லெட்டர் எழுதியிருக்கிறதோ தெரியும். பாஸ் கழுவி ஊற்றுறாரோ, படித்து பார்ப்போம் என்னன்ட்டு. ஹலோ, வி ஆர் about to launch on all out on attack your houseன்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே சின்சியர்லி த ஜாம்பிஸ்ன்னு. இதுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். லாஸ்ட் லெவல் ப்ளே பண்ணுவோம். இந்த டைம் வந்து நம்ம எதுவுமே சூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்களே நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க.
நம்ம எது வேணுமோ அதை எடுத்து அட்டாக் பண்ணுற மாதிரி. இதுவும் நல்லா ஈஸியாக தான் இருக்குது. போன லாஸ்ட் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தாங்க லெவல் 5ல் நம்மளே வந்து எந்த பிளான்ட் வேணுமோ அது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து லெவல் 5ல லெவல் 10 ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லெவல் ஆடும் போதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் இது எல்லா பிளான்ட்டும் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் இதில் பாருங்களேன், அந்த 2-3 ஜாம்பி வரத்துக்குள்ளேயே நம்ம எவ்வளோ பிளான்ட் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஜாம்பிஸும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்காங்க. இந்த லாஸ்ட்டு ஃபைனல் மட்டும் நல்லா செம்மையாக இருக்கும். நல்லா விறுவிறுப்பாக போகும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் சவுண்ட்ஸு, மியூசிக்கு, நிறைய வாய்ஸ் நீங்கள் கேட்பீங்க. பிரைன்ஸ் பிரைன்ஸ் பிரைன்ஸ்ன்னுட்டு அது மட்டும் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாம்பீஸ்க்கெல்லாம் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து இதுதான்ப்பா பிரெயின், இதுதான் சொல்லணும் இங்கிலீஷில் பிரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, அப்போ தான் மறக்க மாட்டீங்க அப்படின்னு. அதனால தான் சொல்லிகிட்டே வராங்க போல் நம்ம ஆளுங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒரு நீட்டாக அடிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓசிடி ப்ராப்ளம். அதனால கொஞ்சம் அங்கங்கே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்படி இருந்தால் நீட்டாக இருக்கும் இல்லையா? பாருங்களேன், இந்த சாம்பர் ஒரு வழியே ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக அது வந்து நம்ம ஜாமிஸை வந்து கடிச்சு சாப்பிட்டுருக்கு. அப்போது அதை நம்ம முன்னாடியே வைக்கணும். ரொம்ப பசியாக இருக்குது போல் நம்ம பிளான்ஸும். ஒரு நாள் இருந்து வச்சுருவோம். அவ்வளோ செமிஃபைனல் வந்துட்டோம். இப்போ நிறைய பக்கெட்ஸ் வருது. இந்த பக்கெட்ஸ் எல்லாம் எந்த வீட்டிலேருந்து திருடிட்டு வந்தான்னு தெரியல. இல்லை நம்ம பக்கெட்டு தானே? பக்கத்து வீட்டுக்காரன் தேடிட்டு இருப்பான், எங்கடா என்னோடய கோட்ஸ் கிட்ட காணும், என்னோடய கோட்ஸ் பண்ணின காணும்னுட்டு. பார்த்தா அந்த ஜாம்பிஸ் தான் எல்லாம் அலேக்கா எடுத்து போட்டுட்டு வந்துட்டுருக்கு. நல்லா விருப்பம் போய் பார்க்கவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 சாம்பர் தான் கிடச்சிருக்கு. இன்னும் 2 கிடச்சா நல்லாயிருக்கும். நமக்கு பாம்பெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஃபைனல் வரட்டும், யூஸ் பண்ணலாம். பக்கெட் சவுண்டு தான் ஓவராக கேட்குது. இந்த ஜாம்பிஸ்லேயே அதிகமாக 2 தான். அது சாப்பிட்ற கரெக்ட் சவுண்டு. 1 பக்கெட்டு பிரைன்ஸு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க பாருங்க. இன்னும் ஃபைனலே வரல. ஆனால் ஃபைனல் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பாவம் நம்ம சாம்பரும் வெயிட்டிங் வச்சு அதுக்கு வேறு உயிர் போது போல். சீக்கிரம் வாங்கடா, இந்த வால்நட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக வந்தீங்கன்னா ஒரு பிடிப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதில் எந்த ஜாம்பி ருசியாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபைனல் வரப்போகிறோம். ஆனால் இதுவே ஃபைனல் மாதிரி இருக்குது. அவள் தான் இன்னும் ஒரே ஜாம்பி தான் இருக்குது. நம்ம பக்கெட் மண்டைனை போட்டு தள்ளிட்டோன்னா முடிஞ்சது. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு ஃபைனல் கிடையாது, இப்போ வரைக்கும் தான் ஃபைனல். எவ்வளோ பேர் வரான்னு பண்ணுறேன். இப்போ ஜெராக்ஸ் போட்ட மாதிரி எப்படி ஒன்றுக்கு மேலே ஒருத்தர் பேரை வந்துகிட்டே இருக்கிறாங்க. வால்நட்டை தாண்டி வருவாங்களா இல்லை அங்கேயே செத்துருவாங்களான்னு பார்க்கலாம். எவ்வளோ வேகமாக சாப்பிட்றாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதான், முடிய போகுது. மறுபடியும் சேம் அதே ஒரே பக்கெட் மண்டியாக தான் இருக்கான்.
அவனை மெதுவாக சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த பாம்பை யூஸ் பண்ண வேண்டிய தருணம். நம்ம ஜாம்பி அட்வென்ச்சரில் டே 10 லெவல் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.